இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கண்ணில் படக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, இன்ஸ்டாவில் பிரபலமாக செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய அல்லது இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க. ஒரு 500K 1000K 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து திடீர்னு ஏடிஎம்க்கு போவாங்க, பணத்தை எடுப்பாங்க. நான் இந்த பணத்தெல்லாம் எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை பற்றி சொல்லுவாங்க. அதே போல் நான் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கேன், நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன், நான் வந்து நகை வாங்கியிருக்கேன் அப்படின்னு பலர் வந்து இதை ப்ரொமோட் செய்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அப்படி அவங்க ப்ரொமோட் செய்யக்கூடியது தான் ராஜா கேம்ஸ் அப்படின்னு ஒரு கேம் ஆப். இதில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு உள்ளே போய் பெட் கட்டி விளையாடுற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் பணம் வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ஆரம்பத்தில் பணம் வரும். ஆனால் போக போக என்னாகும் அப்படின்னா, அந்த பணத்தை வந்து நீங்கள் இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அதுதான் இன்றைய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்எம் போன்ற இது மாதிரியான வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படி, முதலீடு இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, இது போன்ற பல பெயர்களில் இந்த ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது இந்த ராஜா கேம்ஸ் அப்படிங்கிற ஆப் தான். இதை ஏன் வந்து இந்த தன்னை வந்து ஒரு பெரிய பிரபலமாக நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களை பலர் வந்து பின்தொடர்றாங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய காணொலிகள் பிடிச்சு அவங்க பண்ணுறதில்ல. அது ஒரு சிலருக்கு தான் அந்த காணொலிகளை பிடிச்சு வந்து நிறைய பேர் வந்து உங்களை பின்தொடர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுது. அதுக்கு இன்ஸ்டாக்கு வரும்போது உங்களுடைய ஏதோ வீடியோக்களை பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பார்க்குறாங்க, பின்தொடர்றாங்க. ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த கேமை ப்ரமோட் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் வீடியோவில் கடைசியாக நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த கேமை வந்து விளையாட வேண்டாம். உங்களுடைய ரிஸ்க்கு தான், நிதி அபாயம் ஏற்படும், அதனால் நீங்கள் கவனமாக விளையாடுங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 1000 பேராவது அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணி சரி எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த 1000 பேர் இழக்கக்கூடிய பணம் வந்து உங்களால் தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் அவங்க அதை செய்கிறாங்க. உங்களுக்கு பணம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறது மூலமாக நிறையா சம்பாதிக்கிறீங்க. உங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரொமோஷன்ஸ் மூலமாக அவங்க பணத்தை வந்து இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் தான் உறுதியாக இருக்கணும். அதனால் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க. நம்ம பேரை குறிப்பிட விரும்பலை, பலர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கட்டாயம் இதை வந்து பின்பற்றணும். அதே போல் இவங்களை பின்பற்றக்கூடிய இது எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் நம்பக்கூடாது. மெய்ப்பொருள் அப்படின்னா என்னென்னா, ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து அது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் அதை செய்யணும்.